ஹாய் குட்டீஸ், எங்கள் வீட்டு போக்கிரியும் போலீஸும் பார்ட் 1 பிடிச்சிருக்கா? இது பார்ட் 2. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கதையை வாசிக்கிறது அசோக் ரூபன். இந்த அண்ணா 9th ஸ்டாண்டர்ட் இப்போ போக போகிறாங்க. இவரோட குரல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு போலீஸ் ஆகணும், ஆதவ் முடிவு செய்தான். அருள் சிரித்து கொண்டான். நீ போலீஸ்னா நான் என்ன? ஆதவ் மெதுவாக சொன்னான். நீ என் பலன். மழை பெய்து கொண்டிருந்தது. இரவு நகரம் முழுக்க போலீஸ் சைரன் ஒலி. ஆதவ் இப்பொழுது ஒரு கடுமையான போலீஸ் அதிகாரி. அவனுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஒரு பெரிய கும்பல் குழந்தைகளை கடத்துகிறது. ஆதவ் இந்த கும்பலை பிடிக்க சென்றான். அங்கே ஆதவ் கண்டது ஒரு அதிர்ச்சி. அந்த கும்பலுக்கு உதவி செய்தது அருள் நம்பிய நண்பன். ஆதவ் கத்தினான். போலீசாரும் அசையாதீர்கள். கும்பல் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர். ஆதவ் அந்த நண்பனை என்கவுண்டர் செய்தான். அந்த நேரம் ஒரு ட்விஸ்ட். அருள் அங்கு வந்தான். நான் இதை தடுக்க வந்தேன் ஆதவன் என்றான். ஆனால் இந்த கும்பல் அருளை பிடித்து கொண்டது. ஆதவன் கோபத்தில் கத்தினான். என் தம்பியை விட்டு விடுங்கள். அவன் ஒரு ஸ்மார்ட் பிளான் போட்டான். லைட்டை ஆஃப் பண்ணினான். புகை குண்டை வீசினான். அமைதியாக உள்ளே நுழைந்தான். அருளை காப்பாற்றினான். இருவரும் சேர்ந்து கும்பலை விரட்டினார்கள். காலையில் கும்பல்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கமிஷனர் இருவரையும் பாராட்டினார். இந்த ஆபரேஷனுக்கு காரணம் இந்த இரட்டை சகோதரர்கள் தான். ஆதவன் அருளிடம் கூறினான். நான் போலீஸ்தான், ஆனால் இப்பொழுது உன் சகோதரன். அருள் சிரித்தான். நான் என்றும் உனக்கு துணைதான். இருவரும் சேர்ந்தால் எதையும் ஜெயிக்கலாம். மெட்ரோ மிஷின். இந்த பெரிய நகரம், இது ஒரு பெரிய நகரம். உயரமான கட்டிடங்கள், இரவு முழுக்க விளக்குகள். ஆனால் இந்த நகரங்களுக்குள் ஒரு இருள் இருந்தது. மும்பை போன்ற பெரிய நகரங்களில் அந்த நகரத்தில் ஒரு ரகசிய கும்பல். டிஜிட்டல் மோசடி, குழந்தைகள் கடத்தல், ஆயுதங்களின் கடத்தல், இதையெல்லாம் ஒரே நபர். ஆதவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்தது. இந்த கும்பலை நீங்கள் மட்டும்தான் பிடிக்க முடியும். ஆனால் இந்த மிஷின் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் நினைத்தான், இதை நான் மட்டும் நினைத்தால் முடிக்க முடியாது. என் சகோதரனும் இதற்கு தேவைப்படுவான். ரயில் நிலையத்தில் இருவரும் சந்தித்தனர். இந்த மிஷின் வேற லெவல் செய்கிறோம். நைட் கிளப் அண்டர் கிரவுண்டில் சிசிடிவியை ஹேக் செய்து பல குறிப்புகளை கண்டுபிடித்தார்கள். இவர்கள் கண்டுபிடித்த கும்பலின் வில்லனாக இருந்தவன் த பிளாக் கோப்ரா. மொத்த நகரத்தையும் நிழலாக கண்ட்ரோல் பண்றவன். அவன் கர்ஜித்தான். இந்த நகரம் என்னுடையது. ஆதவ் வில்லனை சுற்றி வளைத்தான். நேருக்கு நேராக மோதினர். கன் ஃபைட் செய்து அருள் அவனோடு சேர்ந்து இருவரும் சண்டையிட்டனர். ஒரு கட்டத்தில் ஆதவ் சிக்கிக்கொண்டான். அருள் பவர் கிட் செய்து லிப்ட் கண்ட்ரோல் செய்து ஆதவனை காப்பாற்றினான். இருவரும் சேர்ந்து பிளாக் கோப்ராவை சுற்றி வளைத்தனர். இரவு முழுவதும் நடந்த மிஷினில் காலை வெற்றி பெற்றது. காலை தலைப்புச் செய்தியில் 2 சகோதரர்களின் புகழும் பிளாக் கோப்ரா கைது தலைப்புச் செய்தியாக வந்தது. அப்பொழுது ஆதவன் கூறினான், இந்த கிளப்புக்கு இந்த சிட்டிக்கு போலீஸ் வேணும். அருள் கூறினான், ஆனால் உனக்கு நான் வேண்டும். ஒரு நாள் சிறையிலிருந்து பிளாக் கோப்ரா தப்பித்தான். அவன் உணர்ந்தான், ஆதவின் தம்பியை தான் நாம் கடத்த வேண்டும். அவன் இல்லை என்றால் இவனும் இல்லை. ஒரு நாள் அருள் கடத்தப்பட்டான். அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. உன் தம்பி என்னிடம். இந்த முறை ஃபைட் இல்லை, கேம், டெட்லி கேம். ஆதவன் யோசித்தான். தவறு செய்தால் அருளை இழக்கணும். இந்த முறை நான் போலீஸ் இல்லை, அண்ணன். ஆதவுக்கு தனது ரியல் பூமை பண்ண ஆரம்பித்தான். ஆதவன் வீடியோ காலில் நக்கலாக சிரித்தான். உன் கோபத்தினால் தோல்வி. அருள் கை கட்டப்பட்டிருந்தாலும் சிரித்தான். அருள் சீக்கிரட்டாக ஆதவனுக்கு ஒரு க்ளூ கொடுத்தான். நான் பலவீனமாக இல்லை. நான் உன்னிடம் வந்தே பிளைன். இரவு பழைய ஃபேக்டரி. அதுதான் லொகேஷன். பாம்ஸ் எவ்ரிவேர். கோப்ரா வெயிட்டிங். அருள் டயர்டு. சண்டை விடாமல் நடந்தது. கோப்ரா கத்தினான். ஆதவன், நீ ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். சிட்டியா, உன் தம்பியா? ஆதவன் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டியது. பழைய ஃபேக்டரி,
இரவு அருள் கட்டப்பட்டிருந்தான். பிளாக் கோப்ரா சிரித்து கொண்டிருந்தான். தேர்வு செய். ஆதவனா சிட்டியா உன் தம்பியா? ஆதவன் கண்களில் கலங்கியது. நான் போலீஸ், இரண்டையும் காப்பாற்றுவேன். பிளாக் கோப்ரா சத்தமாக சிரித்தான். இம்பாசிபிள். சீக்ரெட் ட்விஸ்ட். அந்த நேரம் அருள் சிரித்தான். அவன் கோப்ராவை தேடி வரும்போதே மைக்ரோ டிராக்டர் சிக்னல் ஜாமர் வைத்திருந்தான். கோப்ராவின் சிஸ்டம் ஹேக் ஆக ஆரம்பித்தது. அருள் மெதுவாக சொன்னான். கோப்ரா கேம் உன்னோடதே நினைச்சியா? ஆதவ் தனது போலீஸ் கேங்குடன் எல்லோரிடமும் ஃபைட் பண்ணினான். அருள் பாம் சிஸ்டம் ஓவர்லாக் பண்ணினான். டைம் ஸ்லாப், சிசிடிவி லோப், டோர் லாக். கோப்ரா ஷாக். நான் தோத்தா எல்லாம் முடிந்துவிடும் என்று கத்தினான். ஆதவ் ஷூட் பண்ணினான். அருள் இப்போது பாம் டீஆக்டிவேட் செய்தான். அருள் ஃபைனல் டாக் என்டர் பண்ணான். ஆதவ் ஜம்ப் பண்ணி கோப்ராவை நாட் அவுட் செய்தான். கோப்ரா ஜெயிலில் கத்தினான். ட்வின் பிரதர்ஸ் கேம் இன்னும் முடியல. அதற்கு ஆதவ் கூறினான். நான் பயந்துட்டேன். ஆனால் என் ஸ்ட்ரென்த் அருள் என்று கூறினான். நீ இல்லைனா நான் இல்லை அருள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.